Welcome back, children. In the last class we saw some paragraphs. I'll give some more questions, extra questions to observe from the paragraphs. You have to give the answers for that. Who published a massive 3-volume work? Who published a massive 3-volume work? What was the thought of Mill? What was the thought of Mill? What was the status of India before the British came to India? What was the status of India before the British came to India? How he divided the history? How he divided the history? Name the practices dominated in the society. Name the practices dominated in the society. For this question, you have to give the answers. Now, next practice. We are going to see the historical question. Our next part is historical questions. Yes, living in the world, we do not always ask historical questions about what we see around us. Most of us have our moments of wonder. நம்மளை சுற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். அது எப்போ செஞ்சாங்க, எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு ஆச்சரியமாக இருக்கும். அதை பற்றி நிறைய இந்த எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம இதை பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹாவ் அவர் மூமெண்ட்ஸ் ஆஃப் வண்டர். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மூமெண்ட்ஸ் ஆஃப் வண்டர்னு சொல்கிறோம். When we are curious and we ask questions that actually are historical. Okay, the example one. Now we are going to see the example one. Watching someone sip a cup of tea at a roadside tea stall. You may wonder and ask, when did people begin to drink a tea or coffee? நம்ம வெளியில் பார்க்கும்போது இப்போ டீ காஃபி குடிச்சிட்டு ரோட் சைட் டீ கடையில் குடிச்சிட்ருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்படி சம்டைம்ஸ் நம்ம சில கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே தோணும். இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, இது இல்லைன்னா அது என்ன செஞ்சுருப்பாங்க, அப்படி அவள் எப்போத்துலேருந்து இந்த ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படிலாம் இதை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பேரண்ட்டே சொல்லும்போது இதுக்கு முன்னாடிலாம் எங்களோட காலத்துலலாம் சில வசதிகள்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அதை அவங்க எப்படி அந்த வசதிகள் இல்லாத காலத்தில் எப்படி அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்றத பற்றிலாம் நிறைய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்மக்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம் அது மாதிரிலாம் எழுதிருக்கோம். அதுதான் வந்து மொமெண்ட்ஸ் ஆஃப் வண்டர். ஓகே, இது மாதிரி வாட்சிங் சம்ஒன் sip a cup of tea at a roadside tea stall, you may wonder and ask, when did the people begin to drink the tea and coffee? அப்படின்ற கொஸ்டின்ஸ் நம்ம மனசில் இருக்குங்களா. செகண்ட், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். Looking out of the window of a train, you may ask yourself, when were railways built? அப்படின்னு நம்ம பார்ப்போம். ட்ரெயின் வழியாக அந்த ட்ரெயினில் நம்ம போயிட்டுருக்கும்போது சென்னை வழியாக பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் தண்டவாளங்கள் போகும், அடுத்த ட்ரெயின் வரும் போகிறது, அந்த அடுத்த மற்ற இடத்துல அந்த சைட் ரெண்டு சைடும் நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்லாம் நிறைய பில்டிங்ஸ் மரம் செடி கொடிகள்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் அப்போ ரயில்வேஸ்லாம் எப்போ பில்ட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வரப்போ மக்கள் எப்படிலாம் போவாங்க வருவாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு ஆச்சரியத்தோடு நம்ம அதை பார்க்கணும். அதெல்லாம் தான் ஹிஸ்டாரிக்கல் கொஸ்டின்ஸ். And how did people travel long distances before the age of railways? Railways வரதுக்கு முன்னாடி மக்கள் எப்படிலாம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, லாங் டிஸ்டன்ஸ்லாம் அவங்க எப்படி அதை கடந்து போயிருப்பாங்க அப்படின்றத பற்றினால கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு மனசில் இருக்குங்களா. ஸோ ஹிஸ்ட்ரினாலே ரீடிங் ஆஃப் பாஸ்ட், அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய ஹிஸ்டாரியன்ஸ்க்கு எழுந்ததுனால தான் அவங்க பதில் தேடும்போது தான் ஒரு நிகழ்வுகளாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு தான் நிறைய சோர்ஸஸ் அவங்க
யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். Reading the newspaper in the morning, you may be curious to know how people got to hear about things before newspapers began to printed. இப்போ இதில் நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம நியூஸ் பேப்பர்லாம் இல்லாத காலத்தில் அந்த ப்ரெஸ்லாம் பிரிண்டட் பேப்பர்ஸ்லாம் மக்கள் கையில் போய் சேராத காலத்தில், அதெல்லாம் அந்த இல்லாத காலகட்டத்தில் அவங்க எப்படி நியூஸ் எல்லாம் நம்மளை மாதிரி தெரிஞ்சிட்ருப்பாங்க, அதுக்கு என்னெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இந்த பிரிட்டிஷ் யூஸ் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ், ரிசர்வ்ஸ், சர்வேஸ் அதெல்லாம் தான் எவிடன்ஸாக இருந்தது. இதன் மூலியமாக தான் அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம அதை படித்து நம்ம பார்த்து எக்ஸாம்பிள்ஸாக தெரிஞ்சுக்கணும். Again I am going to read this third question. Reading the newspaper in the morning, you may be curious to know now people got to hear about things before newspapers began to be printed. Like this, many questions are in our mind. So, to know about the past events, dates and surveys, இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் பண்ணணும்னா which is important, dates and surveys are very important for us to know about the history and historical events. அதனால தான் அந்த காலத்துலேருந்து அதெல்லாம் பாதுகாப்பாக வச்சிருக்கோம். அதுதான் ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ரைட்டிங்ஸ் ஆஃப் historians. In the histories written by British historians in India, the rule of each Governor General was important. These histories began with the rule of the first Governor General, Warren Hastings, and ended with the last Viceroy, Lord Mountbatten. Now I am going to show these two personalities picture. I already showed you the first Governor General, Warren Hastings. So British official Warren Hastings. Then the last Viceroy of British India, Lord Mountbatten. All the dates in this history books were linked to these personalities. All the dates in the history books பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் கொடுத்து வருவாங்க. to these personalities பிக்சர்ஸ் காமிச்சாங்களா அது மாதிரி their activities, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் அவங்களோட பாலிசிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க சாதித்த விஷயங்கள் அது எல்லாமே தான் நம்ம ரெக்கார்ட்ஸாக நம்ம படிக்கணும். Then we are going to see the next chapter in survey operations. Now I am going to show a picture to you from your text. This is the picture of survey operations. See. Survey operations. How all the instruments that were used in surveys are placed in the foreground to emphasize the scientific nature of the project. Surveys வந்து அப்போ எப்படி வந்து பண்ணியிருப்பாங்க, எந்த சர்வேவாக இருந்தால் சர்வேஸ் பார்த்து how it is important, how they are doing, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே கிளாஸஸில் பார்த்துருக்கோம். இந்த பிரிட்டிஷ் பீப்புள் எப்படி அவங்க வந்து சர்வீஸை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க அப்படின்றத இந்த பிக்சர்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். Next I am going to show the pictures of British administration. The domination also. பிரிட்டிஷ் எப்படி மக்களை டாமினேட் பண்ணாங்க இந்தியாவை அப்படின்றத பார்க்கணும். Of British.
Can you observe the pictures? Yes. Now I am going to recall some points. Again we are going to see the parts of history. Ancient. It means the earlier period of history or old period of history. Ancient. What's the meaning of ancient? It means the earlier period of history or old period of history. The medieval. It means the middle period, which is described as the period in which the features of the modern time did not exist. The modern period. It means the period which is associated with the growth of all the forces of modernity, associated with the modernity like science, technology, democracy, liberty and equality. இது ரெண்டுமே ancient period medieval period இல்லாத விஷயம். Okay, again I am going to read. There are three types. First one, ancient, medieval and modern. Yes. Now again I am going to recall some parts. Colonization. It refers to the period when the subjugation, control over the country of a country by another leads to political, economic, social and cultural control, and people do not have freedom, equality and social justice. Then, how do we write history? When we write history, we divide into periods. First, we are going to divide. Then, it is to tell a story in a way that makes some sense and can be followed. In the process of writing history, we focus only on those events which help us to give shape to the story of telling. Next we are going to discuss the problem of periodization of Indian history. The classification of Indian history is borrowed from West and many times not applicable. வெஸ்ட்லேருந்து பாரோ பண்ணது தான், ஆனால் நிறைய என்ன பண்ண முடியாது, நாட் அப்ளிகபிள். The modern period in the West was associated, now only we see the science, liberty. Okay, then we are under the British rule without any of these features. This point is very important, keep it in mind. During the British period, these science facilities, the liberty facilities, we cannot get these features. Lacked growth and progress during this period. Whose period? British period. Under the control of British, we are not getting any facilities like this. Now we are going to see the effect of colonization. The British came to India to conquer the country and to establish their rule. Why they came to India? Effect of colonization. The British came to India to conquer the country and establish their rule. They established control over the economy and society. They control over economy and society. They collected the revenue to meet all their expenses. Not the goods they wanted at lower prices produced they needed for exports. The changes of British rule brought about in value and taste. Customs and practices were determined to our interest.
show some pictures. You have to observe the pictures, and then on base of these pictures only you are going to write the assignment. So assignment part 2, observe the pictures. Can you identify anything? Observe the pictures carefully. You know very well about this. You know the name. And what are the features? You know. Okay, now we are going to see the assignment part. Observe the pictures and write few lines like case study or surveys about it. We have observed the pictures. Pictures நல்லா பார்த்திருப்பீங்க. அந்த pictures பற்றி ஏதாவது ஒரு 5 lines. What do you know about this picture? அது case study மாதிரியும் இருக்கலாம், சர்வேஸாகவும் இருக்கலாம், or like mind map. Mind map ஆகவும் இருக்கலாம். Observe the pictures and write few lines like case study and surveys. அது மாதிரியாகவும் இருக்கலாம். அதனால pictures நல்லா observe பண்ணுங்க. What are the things you know about it? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங், இப்போ ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் வெரி ஃபேமஸாக இருக்கும் இல்லைங்களா? அது எந்த ராஜா எந்த பீரியடில் கட்டியிருப்பார், அதில் ஏதாவது ஒரு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அது மாதிரி, அது மொகல்ஸ்தா இல்லை சேர சோழ பாண்டியாஸ்தா பல்லவாஸ்தா அது மாதிரி ஏதாவது ஒரு ரெஃபரன்சஸ் அபவுட் கேஸ் ஸ்டடி மாதிரி ரெஃபரன்சஸ் மாதிரி யூ ஹாவ் டு கலெக்ட் இட் அண்ட் ரைட் ரிலேட்டட் டு தட் பிக்சர். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த பிக்சர் ரைட் பண்ணணும். இது ஒரு A4 ஷீட்டில் செய்யலாம். நேம் ஆஃப் த பிக்சர் ரைட் பண்ணுங்கள். இப்போ எப்படி மேக்ஸில் ரஃப் ஃபிகர் நீங்கள் ஷார்ட்டாக போடுற மாதிரி அட்லீஸ்ட் சின்னதாக ஒரு பிக்சர்ஸ் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி நீங்கள் வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் அது பிளேசஸ் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் அதை ரைட் பண்ணலாம். எஸ். Now again I am going to show the pictures to you. Observe it. Your assignment part is observe the pictures and write few lines like case study and surveys about it or like a mind map. Okay. Place of a picture, name of that building, like that maybe temple இருக்கலாம், building இருக்கலாம், அதனுடைய நேம், அதனுடைய கட்டின அந்த கிங்கோட நேம், எந்த பீரியட், என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது, அது மாதிரி நீங்கள் சர்வீஸ் மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ண பிக்சர்ஸ் வந்து எடுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு மேக் த டைப்ஸ். அதில் என்ன டைப்ஸ் எடுக்குது, அது பில்டிங்ஸாக இட்ஸ் பிலாங் டு பில்டிங்ஸாக இருக்கலாம். நீங்கள் பார்த்த பிக்சர்ஸில் வெரைட்டிஸ் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து ஐ ஷோ பண்ணுவோம். பில்டிங்ஸாக இருக்கலாம், மேபி டெம்பிள்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா மானுமெண்ட்ஸ் அது மாதிரி இருக்கலாம், மானுமெண்ட்ஸாக இருக்கலாம், தென் ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸாக கூட இருக்கலாம். ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் இது மாதிரி எதாக வேணால் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் இஃப் யூ observe the pictures carefully only you can be able to write the answer for this assignment.